ஹே காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவன் இல்லாமல் குக்கரில் எப்படி ப்ரௌனி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி நான் ஃபஸ்ட் டைம் செஞ்ச ப்ரௌனி. ஸோ அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை அப்லோட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் வரும். இன்னும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் இப்போ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரௌனி நம்ம 1/4 kg தான் பண்ண போகிறோம். அதாவது 250 grams தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் 1/2 kg வேணும், 1 kg வேணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கலாம். அதாவது இப்போ நான் 250 grams உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்குறேன்னா, இப்போ 1/2 kg உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்குனீங்க, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 kg கிடச்சிரும். இதே 4 times இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 kg கிடச்சிரும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கேஜி வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணுங்கள். இல்லை இதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு 250 grams வேணும்னா இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம 250 grams தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டார்க் சாக்லேட் 75 grams, அன்சால்டட் பட்டர் 50 grams, மைதா 50 grams, பேக்கிங் பவுடர் 1/4 teaspoon, எக் 1, பவுடர் சுகர் 75 grams, கொக்கோ பவுடர் 10 grams, அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுலை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் மெல்ட் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம சலிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மைதா எடுத்து அதை நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர், அதையும் நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடாவையும் நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டும் பட்டர்லேயும் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரேடியாக கொட்டிடக்கூடாது. 2 பார்ட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொட்டி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சர்க்கரைலாம் கீழே அடியில் இது பண்ணால் அது அப்படியே மெல்ட் ஆகும் நல்லா இதாக அந்த பேக் பண்ணும்போது. ஸோ 2 இதாக எடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்கை உடச்சி ஊற்றிடணும். அந்த டபுள் பாயிலிங் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எக்கை டக்குன்னு உடச்சி ஊற்றிட்டோன்னா அது நல்லா வெந்துடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்னென்னா, அப்படி தூக்கி இது பண்ணால் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அது கிடைக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா கொக்கோ பவுடர் மிக்ஸை சேர்க்கணும். அதுவும் அப்படி தான் 2 times சேர்க்கணும். ஒரே டைமில் கொட்டிடக்கூடாது. ஒரு டைம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மித்த ஹாஃபை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த எக்கு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் அதோட மூடியிலேயே ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. ஸோ தட் எக் ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்கொயர் டின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரவுண்ட் டின் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ரவுண்ட் டின் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது எடுத்துக்கிட்டேன். பெட்டர் நீங்கள் ஸ்கொயர் டின் எடுக்கிறது தான். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான ப்ரௌனி டெக்ஸ்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் அது ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலேயும். அதுக்கப்புறம் அதில் மட்டும் இல்லாமல் அந்த கார்னர்லாம் இருக்குல்ல, அதுலேயுமே நீங்கள் சைட்லேயும் அந்த பட்டர் ஷீட் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காமல் வரும். கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கருகாமல் பிடிக்காமல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆயிலோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டரை அந்த டின்னில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. ஸோ எதுவுமே நல்லா இதாக மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்ல சால்ட்டு, நைஸ் சால்ட் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு வளையம் மாதிரி இருக்கும், இந்த குழம்புலாம் வைக்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் எடுத்து அந்த சால்ட்டுக்கு நடுவில் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த குக்கரை விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் 15 to 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நான் பண்ண தப்பு என்னென்னா நான் ப்ரீ ஹீட் நான் பேட்டர்லாம் அடித்ததுக்கப்புறம் தான் ப்ரீ ஹீட்
போட்டேன். நம்ம அப்படி பண்ணணும்னா அந்த காம்பவுண்ட் சாக்லேட் தானே, இப்போ டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் தானே, அது என்ன ஆகிடும்னா ரொம்ப இது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேட்டர் செய்ய ஆரம்பிக்கும் போதே ப்ரீ ஹீட் போட்டுட்டு உட்காந்து அதை செய்யுங்க. செஞ்சு நீங்கள் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் அந்த தப்பு பண்ணனால தான் கொஞ்சம் கேக் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டரை அந்த டின்னை தூக்கி இந்த சென்டர் வளையமாக இருக்குல்ல அதில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் விசில் போடாமல் அதை லாக் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும் போது ஏதாவது ஒன்று வச்சு ஸ்டிக் ஆர் எனிதிங் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டக்கூடாது. அது ஒட்டுனுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வைங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரௌனி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இறக்கிட்டு என்ன பண்ணணும், சுட சுட டக்குன்னு எடுத்து அதை பிரிச்சுட்டிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்துடும், இல்லாட்டி கிராக் விழுந்துடும், ஏதாவது ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வச்சிடணும் ஃபேன் காற்றுல. இதுலேயோ நீங்கள் நார்மலாகவே ஆற வச்சிடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ஒவ்வொரு அந்த இந்த ஷீட் இருக்குல்ல, பட்டர் ஷீட், அதை நீங்கள் தூக்குனீங்கனாலே அழகாக உங்களுக்கு அது வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். உண்மையிலே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண வீடியோ. ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.